டிராகனும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கு இதுவரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே 2 படமுமே சூப்பரான அட்வான்ஸ் புக்கிங் எடுத்திருக்கு. அதே மாதிரியே விடாமுயற்சி 14 நாளில் எவ்வளோ வசூல், இன்னும் எவ்வளோ வசூல் எடுத்தால் இந்த படம் வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 14 நாளில் இந்த படத்தோட வெர்டிக்டை கணிக்க முடியுமா, அப்படி வெர்டிக்டை கணிக்க முடியும்னா அது என்ன வெர்டிக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசுவோம். அப்புறம் குடும்பஸ்தன், அதே மாதிரியே தெலுங்கு, ஹிந்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவா தொடர்ந்து ஒவ்வொரு வீக் டேஸுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பெரிய நம்பர் நேற்றுமே. அதே மாதிரியே இங்கிலீஷ் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் அனிமல் படத்தோட கலெக்ஷனை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ டோட்டலாக இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அந்த நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காதலன் தான். காதலனில் அந்த கொக்கிக்கு ஒரு தனி விஷயமே வச்சுருப்பாங்க. அந்த ஜாக்கெட் கொக்கிக்கு அதுக்கு ஒரு தனி பாட்டே கூட வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய கொக்கியாகவும் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கொக்கியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நூல், இதை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் இது காதலன் மூவி தான் அப்படின்னு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர்: நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அருள்ராஜ், ஆகாஷ் கிருஷ்ணவினி, அப்புறம் மணிமுத்து, ஃபைசல் அலி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் வந்து 1,53,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து $4.8 மில்லியன், கிட்டத்தட்ட 41 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 20,34,00,000, வேர்ல்டு வைடு $208.5 மில்லியன், 1,800 கோடி கிட்ட வருது. $180 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அதே மாதிரி நேசா 2 இந்த சைனீஸ் திரைப்படம், சைனீஸ் அனிமேஷன் படம் சரியான கலெக்ஷன். 22வது நாள் சைனாவில் $18 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 158 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக சைனாவில் $1.7 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 14,700 கோடி மேலே இந்த கலெக்ஷனே, இந்த 22 நாள் கலெக்ஷனே வருது. 2 பில்லியனை இன்னும் எத்தனை நாளில் ரீச் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இன்ட்ரெஸ்டில்லர் ரீ-ரிலீஸ் இந்த படத்தோட டே 13 இந்தியாவில் 14 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 13 நாளில் 23,51,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. சனம் தேரி கசம் இந்த படத்தோட ரீ-ரிலீஸ் கலெக்ஷன் டே 13 43 லட்சம், டோட்டலாக 37,23 லட்சம். அப்புறம் சாவா நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன், அதாவது 4வது நாள், ஃபஸ்ட்டு மண்டே, ஃபஸ்ட்டு டியூஸ்டே, ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே, அதாவது 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், இந்த 3 நாளுமே எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளை விட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை பார்த்தா ஒரு 50 கோடி வந்துடும் போல் இந்தியாவிலே, அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் நேற்று மட்டுமே 37,65,00,000, வேர்ல்டு வைடு 41,25,00,000. ஸோ டோட்டலாக 235,39,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 270,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 6 நாளில் சரியான கலெக்ஷன், டபுள் ப்ராஃபிட்டு இப்போவே வந்திருக்கு. அப்புறம் மலையாள திரைப்படங்களில் ப்ரொமான்ஸு டே 6 கேரளாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக 5,79 லட்சம். கேரளாலையும் வேர்ல்டு வைடு 6,48 லட்சம். அப்புறம் பைங்கிலி அப்படிங்கிற படம் டே 6 கேரளாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம். டோட்டலாக 2,87 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 3,15 லட்சம். அப்புறம் தாவீத் அப்படிங்கிற திரைப்படம் டே 6 கேரளாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம். ஸோ டோட்டலாக 4,84 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5,48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க 6 நாளில். அப்புறம் சங்கராத்திக்கு வஸ்துனம் டே 37 ஆந்திரா தெலுங்கானாவில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 252,15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தண்டேல் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 83 லட்சமும், வேர்ல்டு வைடு 98 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 60,95 லட்சமும், வேர்ல்டு வைடு 88,22 லட்சம். இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் லைலா அப்படிங்கிற திரைப்படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 4,80 லட்சம் உலகம் முழுக்க. 4 கோடி ஆந்திரா தெலுங்கானாவில். இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது லைலா. அப்புறம் ஃபயர் இந்த படம் டே 6 தமிழ்நாட்டில் 22 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 லட்சம். நேற்று
தொடர்ந்து இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். டோட்டலாக உலகம் முழுக்க இந்த படம் 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 94 லட்சம். இந்த படத்துக்கு கூட வந்த ஒரு 7 திரைப்படம், கிட்டத்தட்ட 8 படம் ஒன்றா வந்தது. அதில் அந்த 7 படங்களும் காலி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு படம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். குடும்பஸ்தான் திரைப்படத்தோட டேட் 27. தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ டோட்டலாக 24 கோடி 91 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 27 கோடி 20 லட்சம். அப்புறம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 14 கலெக்ஷன். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் இந்த படத்துக்கு வசூல் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் நேற்று வந்து ஒரு 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 92 லட்சம். ஸோ டோட்டலாக 83 கோடி 76 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 146 கோடி 57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னா எவ்வளோ வசூல் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா ரீஜியன்லையும் கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இந்த படம் குறைஞ்சது இன்னும் ஒரு 30லேருந்து 35 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இதை ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு இந்த படம் ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. இதை தாண்டி சில பேர் நம்மக்கிட்ட இந்த படத்தை டெய்லி நீ சொல்லி இந்த படத்தை டவுன் பண்ணுறதுனால இந்த படம் ஒன்றும் கம்மியாகிடாது அப்படின்னு சில பேர் நம்ம மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் வரம்பு மீறி வேறு வார்த்தைகள்லாம் பேசினாலுமே அதை நம்ம கண்டுக்க போகிறதில்ல. நம்ம மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா, இந்த படத்தோட வசூலை டெய்லி சொல்லி நீ இந்த படத்தை வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. நம்ம சேனல்லையோ நம்ம ஃபேஸ்புக் பேஜையோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி, தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, ஒரு படத்தோட வசூலை குறிப்பிட்ட நாள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அது நல்ல வசூலாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான வசூலாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாள் அந்த படம் தேட்டரில் ஓரளவுக்கு சில லட்சங்களை வசூல் பண்ணுற வரையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி தான் இந்த விடாமுயற்சிக்கு சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இருந்தாலும் இன்னும் இந்த படம் தேட்டரில் எந்த அளவுக்கு போக போகுது, இன்னும் சில லட்சங்கள், அதாவது 77 லட்சம் 78 லட்சங்கிறது ஒரு நல்ல வசூல் தான். அது இனிமேல் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்புறம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன், இந்த 2 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங். ஆக்சுவலாக 2 படமே நல்ல வசூல். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நீக்கு. ஸோ இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 76 லட்சம், டோட்டலாக 89 லட்சத்துக்கு இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் ஆயிருக்கு. இப்போ நான் சொல்லும் போது சில லட்சங்கள் மேபி ஏறி இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது. ஏன்னா இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டேவோட கலெக்ஷன் கிடையாது. அப்பப்போ ஒவ்வொரு அவரும் இது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்லும் போது இது ஒரு 89 லட்சமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது 1 கோடியாக இருக்கலாம், இல்லை 1.25 கோடியாக கூட மாறி இருக்கலாம். அப்புறம் டிராகன் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 1 கோடி 81 லட்சத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு. டோட்டலாக 2 கோடிக்கு மேலே, 2 கோடி 5 லட்சம். முன்னாடியே நம்ம நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், இந்த படம் ஓப்பனிங் 5 crore மேலே, 5 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு. இந்த புக்கிங் அப்படி தான் இருக்குது. மேபி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம், அதை நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரியே எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனையும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அனிமல் திரைப்படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அனிமல் ஆக்சுவலாக வசூல் ரீதியாக ஒரு பெரிய சம்பவம், புஷ்பாவோட ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 11 கோடி 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 75 கோடி 65 லட்சம், கர்நாடகாவில் 38 கோடி 65 லட்சம், கேரளாவில் 5 கோடி 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் வந்து 535 கோடி 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 255 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 921 கோடி 94 லட்சம். பட்ஜெட் வந்து 200 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு கிட்டத்தட்ட 125 கோடி கிட்ட போயிருக்கு. ஷேராக பார்த்திங்க அப்படின்னா 500 கோடிக்கு மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 400%ங்க இந்த படத்துக்கு ரெக்கவரி. வேறு லெவல் கலெக்ஷன், வேறு லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. இந்தியிலேயே பெரிய லாபகரமான திரைப்படங்களில் ஒரு முக்கியமான படம் இந்த அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.